இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வரையும் போது சரியாக வரல. ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னென்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் ஆப்பிள். ஓகேவா? நீங்கள் சர்க்கிள் இந்த மாதிரி ஷேப்லேயும் வரையலாம், இல்லை பாக்ஸ் போட்டு வரையலாம். ஓகேவா? அப்புறம் வந்து ஷேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டார்க், மீடியம், லைட், ஒயிட். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் 4னா 40 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டைல் வரும். கை வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கை வந்து மறுத்து போகும், வலிக்கும். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாட்டர் பாட்டில் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷேட் வந்து கரெக்டாக போயிட்டு வரும். பெயின் இருக்காது. ஓகேவா? பாருங்கள். அதே மாதிரி ஆப்பிள் வரையும் போது எடுத்தோடனே வந்து டார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் போடுறீங்க. இப்போ சர்க்கிள் போடுறீங்கன்னா சர்க்கிளை வந்து நான் லைட்டாக தான் போடுறேன். ஓகேவா? அது வந்து உங்களோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அந்த சர்க்கிள். அப்புறம் வந்து சென்டர் லைன் வரலன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், மேலே ஒரு மார்க், ஆப்பிளோட இந்த டாட் கீழே. அப்புறம் வந்து அந்த லைன்லேயே சர்க்கிள் இருக்குல்ல, அதுலேயே எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து லைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாக்ஸ் மாதிரி எப்படி வரையணும்? ஃபஸ்ட்டு வந்து லைட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்து மூவ் பண்ணணும்.